திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணான்னு ஓடி வருவாங்க. அப்புறம் நீங்கள் லோகேஷனா கூட வருவீங்கள, லோகேஷனா ஃப்ரெண்ட் தானே, லோகேஷனா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க. சரி இந்த கை எந்த தானே என்ன எப்படா கேட்பீங்க மாதிரி தோணும் நடுவில். அப்போது சரி அது ஓகே அப்படின்னு விட்டேன். அப்புறம் என்னோடய ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா, யோ மதன் கௌரி நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் போல் அப்படின்னும் போது தான் இப்போ அந்த நான் யாருன்னு நம்மளே கேட்கணுன்னு ஒன்று வரும்ல, அது வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த 29th இயரில் தான் லோகேஷ்னு ஒரு பெரிய பிம்பம் எனக்கு சின்ன நண்பனாக கிடச்சி இப்போ வரைக்கும் நான் வந்ததுக்கு காரணமும் முக்கியமான காரணம் லோகேஷ். அண்ட் கார்த்தி சுப்ராஜ் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்டபானா என் படம் அதான் பண்ணுவேன்னு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நானே கதையை 2வது படமாக தான் பண்ணேன், படம் பண்ணுறது தான் மேட்ரு, அதுக்கப்புறம் பண்ணிடலாம் படம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நான் அறிமுகமானேன். ஸோ மது மேதமான காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஸ்டோன் பெஞ்ச். அவங்களோட 17வது படம் இல்லை, இது 17வது படம். எனக்கு இது 4வது படம். நடுவில் அங்கேயும் எல்லாம் அவங்களும் ஒரு சுற்றி நாங்களும் ஒரு சுற்றி திரும்பவும் கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்த படம். ஏன் 29 யோசிக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா நான் சொன்னல, எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட தாட்டே வந்துச்சு, நெகட்டிவாக இருந்தன்ட்டு. அப்போ வந்து இங்கே இப்போ எடிட்டர் பேசினார்ல, அவரோட எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அவர் தான் வந்து பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு வேணும்னா ஏதாவது உள்ள தேட முடியலன்னா வெளியே தேடுங்க, மாலை போடுறீங்களா, நான் அந்த மாதிரி மலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னாருன்னு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடும் எனக்கு வந்தது. இது என்னோடய 10வது வருஷம். நான் அந்த மலைக்கு போகும்போது எனக்கு கடவுள் இருக்கார் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு தான் கடவுள், மனசு தான் தெய்வம், அப்படி தான் நான் நினச்சிப்பேன். அதை நம்ம உள்ளே சரியாக பார்த்துக்க முடியலன்னா வெளியே தேடிப்போம், அவ்வளோதான். ஸோ நான் அப்படி மலைக்கு போகும்போது, பெரிய பாதையில் போகும்போது கொஞ்சம் தூரம் ஏறும் போது முட்டி வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஏறிட்டே இருக்குமே, கொஞ்சம் நேரம் இறங்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது இறக்கம் வந்துச்சு. இறங்கிட்டே இருக்கும்போது பிரேக் போட்டு இறங்கி விரல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது இறங்கவும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் சமமாக வந்தால் பரவாயில்லன்னு நினச்சேன். சமமாக ஒரு டெரென் வந்துச்சு, ஆனால் மொட்டை வெயில், கல் முள்ளெல்லாம் குத்துது. சமமாக நடந்து போகும்போதும் விரலெல்லாம் மடக்கிட்டு இப்படி தான் நடந்து போகிற மாதிரி நடந்து போனேன். ஏறவும் கஷ்டமாக இருக்குது, இறங்கவும் கஷ்டமாக இருக்குது, சமமாக போகவும் கஷ்டமாக இருக்கும்போது தான் எனக்கு அந்த மழை கற்று தந்துச்சு. இப்படியே இருந்தால் எப்படி இருந்தாலும் கஷ்டம், கொஞ்சம் நேரம் ஏறணும், கொஞ்சம் நேரம் இறங்கணும், கொஞ்சம் நேரம் சமமாக போகணும் அப்படின்றதே எனக்கு அந்த ஒரு ஜேர்னி தான் கற்றுக் கொடுத்தது. ஸோ அதை யாருமே எனக்கு அங்கே போகும்போது அதுதான் யூனிவர்ஸ்ன்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்கும்ன்ட்டு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும்போது நான் அப்படி தான் எடிட்டர் சதீஷை கூப்பிட்டேன். நான் ஒரு லோவாக இருந்த டைமில் அவர் எனக்கு ஒரு ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி, இப்போது அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி தான் இந்த டீமில் எல்லாருக்கும் அந்த மாதிரி பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஷான் ரோல்டன் வந்து லவர் படம் அப்போது அதுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கும் அறிமுகம் கிடையாது. அவர்கிட்ட எப்படி என் நம்பர் இருந்து கூட தெரியாது. ஒரு நம்பரில் எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி லவரோட ப்ரிவியூக்கு கூப்பிட்றோம், மணிகண்டன் நடித்த படம், தலைவா அப்படி தான் பேசுவார். தலைவா நம்மளை மாதிரி தலைவா மணி, நம்மெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒன்று பண்ணணும், விடக்கூடாது, இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தான் வரணும், நீங்கள் அவசியம் வரணும், படத்தை பற்றி பேசணும் அப்படிலாம் சொன்னார். ஒருத்தர் வந்து இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மாதேஷ்கிட்ட வரேன். மாதேஷ் ஃபஸ்ட் படத்துக்கு நான் கூப்பிட்டு வரும்போது விதுன்னு ஒருத்தரை ஸ்டோன் பெஞ்சில் சொன்னாங்க. விது ஐனா இப்போ மாவீரன் அவர் தான் பண்ணார், நிறைய படம் பண்ணியிருக்காரு. எல்கேஜி, மேதமான் ஃபஸ்ட் படம் அவருக்கும். அவர் வந்து வேற ஒரு ஆட் பண்ணிகிட்ருக்காருங்க. அவர் வந்து நேராக வந்தார், ப்ரோ இது மாதிரி நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, இங்கே எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அப்படின்னும். சரி, அவர் தேங்க்ஸ் பிரீத்தி நோ சொன்னதுக்கு. அண்ட் விது வந்து ஒரு வளர்ந்த குழந்தை, லைலா மாதிரி தான், கொஞ்சம் சிரிப்புலாம் இருக்கும், நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஆனால் அவன் பேசும்போது சொல்ல, ஜிகர்தண்டா 2ல் யானை அவன் எதுனே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான். சேரும் சகதிமா அதுலேயும் முகத்தை காட்டல, ரெட்ரோலையும் ஃபுல்லாக டேட்டு போட்டு தாடி வச்சு கண்ணாடி போட்டு இவ்வளோ தான் 2 படத்துலையும் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃபுல் பாடியாகவே அவங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். ஸோ எனக்கு எப்படின்னா ஜானரே இப்போ தனுஷ் சார் சில படங்கள் பண்ணுவார், இப்போது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி, இப்போ திருச்சிற்றம்பலம், விஐபி மாதிரி படம் ரொம்ப 3லேயும் அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த மாதிரியோ இல்லை ஒட்டு கேட்ட மாதிரியோ இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது அப்சர்வேஷனில் தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயந்தான். நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு படமாக தான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த ஜானரே தனுஷ்னு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ரொம்ப ஏர்லி படத்தை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு. சரி, இவ்வளோ கேமரா மைக் இருக்கேன்னு தான் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டேன். சரி மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு அடியே எஸ்மது வந்து 12 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு. மத்தியானம் 12 மணிக்கு வந்து நைட்டு 12 மணி தலைவா 2 மணி நேரம்லாம் போவேன், நான் முடிச்சிடலாம் அப்படின்னாரு. அட்டகாசமாக பண்ணார். அதேமாதிரி இந்த படத்துலையும் ஸ்டெப்பு அது விது ஆடும் போது தான் அது நல்லாயிருக்கும். நம்ம யாருமே அது ரீல்ஸ் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி விது ஆடிருக்காரு. அந்த மாதிரி நான் ஆட வச்சுருக்காரு. அண்ட் பிரீத்தி வந்து சம் டேஸ் இப்போ 24 ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணியிருக்கோம். பிரீத்தி யாராவது எனக்கு கேட்டாங்கன்னா, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் வந்து வெள்ளை பேப்பர்லேயே கையெழுத்து போட்டு தருவேன். தாராளமாக அவங்கள வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ ப்ரொஃபஷ்னல். நாங்கள்லாம் ஒரு ஸ்பீடில் போவோம். எப்படின்னா எல்லாருக்குமே சென்ஸ் இருக்கும். படம் பண்ண ஒரு இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போகிறோன்னா அறிவு இல்லாமல் யாருனாலையும் போயிட முடியாது. பட் அங்கே ஒரு ஸ்பீடில் வேலை பார்ப்போம். அந்த ஸ்பீடில் அந்த அறிவு வேலை பார்க்கணும். அங்கே தான் முன்ன பின்ன ஆகும். பிரீத்தி எப்படின்னா, சுற்றி உலகம் அழிஞ்சிட்ருக்கு, எரிஞ்சிட்ருக்கு. இப்போ கோவாவில் ஒரு பப்பில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டாங்களா, அந்த மாதிரி சுற்றி என்ன நடந்தாலுமே கலவரமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரெடி ஆக்ஷன் சொன்னோன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு முடிச்சுருவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து இந்த ரெடிக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி மாறுறாங்க ஒரு ஆளுன்றதே நான் ரசித்து பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் சும்மாவே ஷார்ட் ரெடி ஆகலனா கூட ரெடின்னு சொல்லுவேன். அவங்க டக்குன்னு எப்படி செட்டாக வராங்க அந்த கேரக்டராக மாறன்னு கூட பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். நெக்ஸ்ட் இயர் வந்து எஜ்ஜே சூர்யாவோட கில்லரில் நடிக்கிறாங்க. அவரு வேறு நிறையா பார்க்குற இடத்தெல்லாம் சார் ஒன்று பண்ணியிருக்காங்க சார்ன்னு அடிக்கடி சொல்லுவார். நான் பார்க்கும்போது சர்தார் டூவில் எழுதும் போது ஸ்பாட்டில் பார்க்கும்போது பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நான் அப்படியே ஃபேமிலி மாதிரி இப்படி தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். சொல்லப்போனால் எங்கள் டீமில் எல்லாருமே நிறையா பேசுவாங்க. இந்த வியாக்கி இருக்கான் பாருங்கள், பொதுவாக டிசைனர்ஸ் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இவன் ஃபோனை வைக்க மாட்டான். ப்ரோ பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, அதான் ப்ரோ, அப்படியே வாட்ஸ்அப் பாருங்க ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, அப்படியே எடுத்து அனுப்பிடுறேன் ப்ரோ, இப்படியே பேசிட்டே இருப்பான். எனக்கு எப்பட்றா இப்படி அப்படின்னு தான் தோணும். அப்படி தான் பேசுவான், வேலையும் நடந்துடும். எப்படி ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுறானே தெரியல. இல்லை இவன் பேசுகிறான், ஆளுங்க வச்சு வேலை பார்த்துருக்கானா கூட எனக்கு டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி இவனை அப்படி நான் இவன் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க, ஃபோன் எடுப்பான். ஃபோன் எடுக்கிற டிசைனர் வேண்டும் என்றால் வியாக்கி அணுகலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டராக ஷான் அவர்கிட்ட போய் பேசணுன்னா, நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபிலாசபி பேசி, அரசியல் பேசி, ஏன்னா அவர் வந்து ராஜமுருகன் சார் படம், இந்த பக்கம் ஞானவேல் சார் படம், அந்த மாதிரி டீம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி பயங்கர ஃபீல் குட்டு, தொட்டா அழுதுருவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எமோஷனில் பார்த்துட்டு இருப்பாங்களா படம், அந்த மாதிரி படங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் பேசிகிட்டு இருப்போம். அங்கேயும் அப்படி தான். இவ்வளோ வெட்டியாக வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது, வெட்டி வேலையவே ஒரு வேலை வெட்டியாக வச்சுருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வெட்டியாக தானே பேசிகிட்டு இருந்தோம், எப்பட்றா வேலை நடந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பாட்டு, நீங்கள் இந்த படம் நான் எது வேணாலும், நான் என்னை தவிர எல்லாருமே பிட் பண்ணுறேன், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஜ்ஜே சூர்யா சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அறிவு கொடுத்துருக்கலாம் சார். சில பேருக்கு 10%, சில பேருக்கு 50%, சில பேருக்கு 100 கூட கொடுத்துருப்பார் சார். அது அவர் பிரச்சனை, அது அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 10% அறிவை 100% யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதுல தான் சார் நமக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு எத்தனை பர்சன்ட் தெரியாது, நான் அத்தனை பர்சன்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த மேடைகளில் அடுத்தடுத்த கண்டென்ட்டு கொடுக்கும்போது பார்ப்போம். அண்டு இவங்க வந்து நான் ஏடிஸ் தான் சொல்லி வந்தாங்க. அனு, இவங்களோட கதையே எனக்கு ரொம்ப எமோஷ்னலான கதை. நான் அது இங்கே பேச வேணான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இவங்கள வந்து நான் நார்மலைஸ் பண்ணி இவங்களே அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. சொன்னால் தான் தெரியும் இவங்கள. நீங்கள் படம் பாருங்கள், இதோட கண்ணியமான ரோல் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இவங்கள காஸ்ட் பண்ணது. அண்ட் நிறையா சொல்லுவாங்கள்ல ஒரு படத்துக்கு இப்படி அப்படி இப்படிலாம்.
ஃபஸ்ட்டு ஷாட் எப்படி வைக்கணும், நல்ல நேரம் இதெல்லாம் நான் வந்து மொதல் ஷாட்டே இவங்க கையெழுத்து போடுறவங்க கை க்ளோஸ் தான் எடுத்தேன். அந்த வகையிலே வந்து எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இருக்குது இந்த மொமெண்ட் வரைக்குமே. ரொம்ப தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு. மற்றொரு நல்ல மேடையில், பெரிய மேடையில் இன்னும் நல்ல சாப்பாடோடு சந்திப்போம். தேங்க்யூ.